அன்பிற்கினியவர்களே, இன்றைய நற்செய்தி ஒரு கேள்வியோடு துவங்குகிறது. முடிவில்லா வாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பணக்கார இளைஞரின் கேள்வியைப் போல நமக்கு பல கேள்விகள் உண்டு. இதில் நம் பண்பாட்டு ஒழுக்க நெறிகேடுகளை கடைபிடிப்பதால் உயிர் வாழ வலிமை உண்டு என்பதை நம்புகிறோம். உயர் வாழ்வுக்கான அடிப்படை என்று உணர்கிறோம். இன்று எந்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறோம்? எந்த ஒழுங்குமுறைகளை நான் ஒழுங்க பாதுகாக்கிறோம்? எந்த நெறிமுறையில் நாம் பின்பற்றுகிறோம்? இன்றைய இளைஞன் கேட்கிற கேள்விக்கு, நான் எல்லா சட்டங்களையும் கடைபிடித்து வருகிறேனே, என்னிடம் காணும் குறை என்ன என்பது. அன்பிற்கினியவர்களே, இந்த மனித சமூகம் சட்டத்தை மையமாக வைத்து கொண்டு சட்டம் கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த வாழ்வு மிக மோசமான நிலையை அடையும் என்கிற அற்ப மாயைக்குள் வாழ்ந்து வருகிறது. அதிலிருந்து விடுபட்டு என்ற பணக்கார இளைஞன் அழைப்பு விடுப்பது போல நாமும் நம்மை யோசித்து சிந்தித்து பல கேள்விகளை கேட்டு பார்க்க இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பல சட்டங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவது, தண்ணீர் வீணாக சென்றிருக்கும் பொழுது அதை மூடி தண்ணீரை சேமிப்பது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காமல் வருகிற நெறிமுறைகள். அதே போல நம் உள்ளத்தில் இருக்கிற நெறிமுறையான அன்பு, பொறுமை, அமைதி, சகோதரத்துவம், மனிதநேயம் போன்ற பல்வேறு பண்புகளை நாம் கொண்டு வாழ வேண்டும். இளைஞன் பல்வேறு சட்டங்களை கடைபிடித்தும் அவன் மனதில் நிறைவு இல்லை. ஆகவேதான் இந்த கேள்வியை ஆண்டவர் முன் வைக்கிறான். ஆனால் மனநிறைவு இல்லாத இந்த வாழ்வு எத்தகையது என்பதை இயேசு குறிப்பிட்டு கூறுகிறார். இந்த இளைஞனின் குறைபாடு என்ன? செல்வத்தை பகிராமல் இருப்பது. செல்வம் என்று சொல்ல வருகிற பொழுது வெறும் பணமோ நகைகளோ மட்டும் அல்ல. என்னிடம் இருக்கிற திறமை, என்னிடம் இருக்கிற பண்புகளை நான் அடுத்தவனுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறேன். இப்படி பல நேரங்களில் நாம் நற்செய்தியை வாசித்துவிட்டு கேள்விகளை எழுப்பிவிட்டு நாம் பல நேரங்களில் அப்படியே நின்று விடுகிறோம். அந்த பகிர்தலின் உள்ளம் நாம் கொள்ள வேண்டும். இப்படி பகிர்கிற உள்ளம் நமக்கு இருக்கிற பொழுது இன்றைய நற்செய்தி நல்ல எண்ணங்களை, நல்ல உணர்வுகளை, அக்கறையை மீண்டும் நம்முள் புதுப்பிப்பதாக இருக்கிறது. கிறிஸ்துவ நெறி என்ன? என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். அவரை பின்பற்றி செல்ல என்னிடம் இருக்கிற திறமைகள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் மீண்டுமாக கொடுக்க வேண்டும். இப்படி தனக்கென முயலாதவன் பிறருக்காக முயல்பவனாக ஒருபொழுதும் இருக்க முடியாது. ஆகவே கிறிஸ்துவுக்காக என்னிடம் இருப்பதை பகிர்ந்து வாழ முயற்சி செய்வோம். இந்த பகிர்வு நாம் இன்றைய நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட செல்வமோ வேறு எதுவோ இல்லாமல் என்னையே நான் பிறருக்காக, இயேசுவின் பணிக்காக, அவருடைய வாழ்வுக்காக, அவருடைய சாட்சியத்திற்காக நாம் வாழ முயற்சிப்போம். என்றும் எப்பொழுதும் தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவோடு இணைந்து ஆற்றுகிற பணி இன்று நமக்கு தேவைப்படுகிறது. இன்றைய தாய் திரு அவையில் நமக்கு ஏதுவான பண்புகளை இந்த திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் இதற்கு ஈடாய் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்படி அருள் வாழ்வில் நம்மையே இணைத்து கொள்ள நாம் இன்றைய நற்செய்தி வழியாக பாடங்களை கற்றுக்கொள்வோம், பகிர்வோம், என்றும் இறைவனின் சீடத்துவத்தில் பயணிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.